ஹாய், திஸ் இஸ் வேதா ஃப்ரம் ட்ரேட் எஜுகேஷன். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிவோட் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கை வந்து நம்ம எப்படி ஒரு ட்ரேடிங் வந்து செலக்ட் பண்ணுறது, பட் அதில் இருக்கக்கூடிய வேல்யூவேஷன் என்ன, இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது நம்ம பிவோட்டை யூஸ் பண்ணி ஒரு ட்ரேட் பண்ணுறதுக்காக இல்லை, நம்ம ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கை வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக வீடியோ. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகிறது ஈஸியாக இருக்கு. வாங்க இப்ப நம்ம வந்து சப்ஜெக்ட் போகலாம். இதுக்கு வந்து நமக்கு முதல் விஷயம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, பிவோட் பாயிண்ட்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருந்திருக்கலாம், பட் நிறைய பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு முதல்ல நம்ம வந்து பிவோட் பாயிண்ட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ பிவோட் பாயிண்ட் அப்படிங்கிறது இப்போ நம்ம இன்ட்ராடேக்கு நம்ம பண்ணும்போது வந்து டெய்லி பிவோட்ஸஸ் வந்து எடுப்போம். அதாவது முந்தின நாளுடைய ஓப்பன் ஹைலோ, ஸோ இந்த ப்ரைஸஸை வந்து இது உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் மெத்தடில் எடுத்து அதை டைவர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் ஆஃப் யூசஸ் தான் வந்து பிவோட் பாயிண்ட்ஸஸ். இப்போ வந்து பிவோட் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சென்ட்ரல் லைனா வரும். ஸோ இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, பிவோட் அப்படிங்கிறது முந்தைய நாளுடைய ஹை, லோ அண்ட் க்ளோசிங் இந்த மூணையும் பிளஸ் பண்ணிட்டு அதை நீங்க வந்து 3ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஒரு வேல்யூவேஷன் தான் அது சென்ட்ரலா வரக்கூடிய பிவோட் பாயிண்ட். இப்போ நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேணும், அதே மாதிரி சப்போர்ட் வேணும். இப்போ இந்த பிவோட் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நமக்கு ரெசிஸ்டன்ஸ் 1 அப்படிங்கிறது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பிவோட்டும் இன்ட்டு 2 போட்டு அதுல இருந்து வரக்கூடியதை நீங்க லோ பாயிண்ட் வந்து ப்ரீவியஸ் டே லோ பாயிண்டை நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் 1 கிரெடிட் ஆகும். அதே மாதிரி சப்போர்ட் 1 அப்படிங்கிறது பிவோட்டு இன்ட்டு 2 மைனஸ் ப்ரீவியஸ் டே ஹை. ஸோ இதை வந்து நம்ம ஒரு சம்மா எடுக்கும்போது அதில் வரக்கூடிய ஒரு வேல்யூ சப்போர்ட் 1 கிரெடிட் ஆகுது. ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸ் 2 அப்படிங்கிறது சேம், அதாவது பிவோட்டு பிளஸ் ஹை அண்ட் லோ, ஹை மைனஸ் லோ, அதுல இருந்து வரக்கூடிய ஒரு லெவல் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் 2 ஆகவும், சப்போர்ட் அப்படிங்கும்போது பிவோட் மைனஸ் ப்ரீவியஸ் டே ஹை மைனஸ் லோ. ஸோ இதுல இருந்து வரக்கூடிய ஒரு வேல்யூ வந்து நமக்கு சப்போர்ட் 2 ஆகவும், ரெசிஸ்டன்ஸ் 3 அண்ட் சப்போர்ட் 3யும் இதே ஃபார்முலால நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ இந்த வேல்யூவேஷனை வச்சு தான் நம்ம வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆப்ஷன் ட்ரேடுக்கு நம்ம ஒரு ஸ்ட்ரைக் செலெக்ஷன் பண்ண போகிறது, அதாவது ஒரு புட்டுக்கோ இல்லைன்னா ஒரு கால் என்ட்ரியோ நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் 1 அதே மாதிரி சப்போர்ட் 1 இந்த லெவல்ஸை வச்சு நம்ம எப்படி ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ரைக் வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பிவோட் சார்ட்டை வந்து நம்ம வந்து எடுத்து நம்ம பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ஒரு பிவோட் பாயிண்டை வந்து நம்ம ஒரு சார்ட்ல அப்ளை பண்றோம்னா நமக்கு இந்த மாதிரியான ஒரு லைன்ஸஸாக தான் வந்து அது நமக்கு வந்து கிடைக்கும். அதாவது இப்போ வந்து இந்த சென்ட்ரல் லைன் அப்படிங்கிறது பிவோட் லைனாகவும், அதுக்கு மேலே நமக்கு இருக்கிற லைன் வந்து ரெசிஸ்டன்ஸ் 1 ஆகவும், அதுக்கு மேலே இருக்கிறது ரெசிஸ்டன்ஸ் 2 ஆகவும் என்ன ஆகுதுன்னா நமக்கு ப்ரெடிக்ட் ஆகுது. இப்போ சப்போர்ட் லைனும் அதே மாதிரி பிவோட் லைனுக்கு கீழே இருக்கிற லைன் வந்து நமக்கு சப்போர்ட் லைனாக ப்ரெடிக்ட் ஆகுது. ஸோ இப்போ இந்த வேல்யூவேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஏற்கனவே முந்தைய நாள் நடந்ததுக்கு அப்புறமா இப்போ இதில் நம்ம என்ட்ரிஸஸ் வந்து எப்படி எடுக்க போகிறோங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறதுல ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கு தான் வந்து நம்ம எப்படி சூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். இப்போ பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஓப்பன் வந்து உங்களுக்கு பிவோட்டில் ஓப்பன் ஆகிட்டு அது அப் டைரக்ஷனில் உங்களுக்கு போகுது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, கால் சைடு நம்ம எடுக்கணும். இப்போ நிறைய பேருக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்ட்ரைக்கை நம்ம வந்து கரெக்டான ஸ்ட்ரைக்கை நம்ம சூஸ் பண்ணுறதுல மிஸ் பண்ணிடுவாங்க. பட் அப்படி மிஸ் பண்ணும்போது தான் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுங்கிறது தெரியாது. பட் அப்படி இருக்கும்போது ஒரு ராங்கான ஸ்டாப் லாஸ் போட்டு
அது வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான சான்சஸும் வரும். இப்போ நம்ம வந்து அப்படி நம்ம பார்க்கும்போது இப்போ நம்ம கால் சைடுக்கு நம்ம எடுக்கும்போது பிவோட்டுக்கு மேலே அன்னைக்கு வந்து ஓப்பன் ஆகி அது மேலே ட்ராவல் ஆகணும். ஸோ நம்ம வந்து அப்போ என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா சப்போர்ட் 1 எந்து என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கோ அந்த ஃபிகருக்குள்ள ரவுண்ட் ஆஃப் ஃபிகரை வந்து நம்ம என்னன்னா ஆப்ஷன் ஸ்ட்ரைக்காக எடுக்கணும். இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உதாரணத்துக்கு வந்து நிஃப்டி எடுத்துக்குவோம். ஸோ நிஃப்டி வந்து இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இது 25,000 ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு 25,200, சப்போர்ட் வந்து உங்களுக்கு 24,950 இருக்கு அப்படின்னா இப்போ 25ல நமக்கு பிவோட்டுக்கு மேலே அன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டு மேலே டிராவல் ஆகி போகுது. ஸோ நம்ம இப்போ கால் சைடு போகணும் அப்படின்னா சப்போர்ட் வந்து 24,950 இருக்கு. ஸோ அதை ரவுண்ட் ஃபிகர் ஆகிட்டு 24,900 அப்படிங்கிற கால் ஆப்ஷனை நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம். இப்போ அதே மாதிரி ஒரு புட் சைடு நமக்கு போகுது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ மார்க்கெட் வந்து உங்களுக்கு பிவோட்டுக்கு கீழே க்ளோசிங் ஆகுது. ஸோ பிவோட் வந்து 25,000, அன்னைக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து 25,200ங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம வந்து அதுக்கு கீழே ட்ராவல் ஆகி போகும்போது 25,200 புட்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ட்ரேடுக்கு செலக்ட் பண்ணி எடுக்கலாம். அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம அதை ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு ரிவர்சல் வந்தாலும் உங்களுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் வந்து அதில் ரொம்பவே குறைவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் செலெக்ஷன் வந்து நம்ம பண்ணி ஒரு ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அது இன்ட்ராடேல ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். மூணாவதாக உங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு இந்த லெவலுக்குள்ளேயே ஒரு டிராவல், அதாவது ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டுக்குள்ளேயே டிராவல் ஆகுது அப்படின்னு சொன்னால் இதுலையும் நம்ம என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக்கை நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மந்த்லி கான்ட்ராக்டோ இல்லைன்னா ஒரு நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்டோ நம்ம எடுத்தோம்னா அதில் நமக்கு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஹிட் ஆகிறது கம்மியாகும். இன்னொரு விஷயம், இந்த லெவல்ஸில் நமக்கு ட்ராவல் ஆகுது அப்படின்னாலே அந்த வீக் ப்ரீமியம் வந்து மெல்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் 1 வீக் விட்டு நம்ம அதில் ட்ரேடும் எடுக்கலாம். இல்லைன்னா இப்போ வந்து ஒரு எக்ஸ்பைரிக்கு முந்தைய நாள் வந்து ஒரு ட்ரேட் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இது இன்னுமே வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். எக்ஸ்பைரி அன்னைக்குமே வந்து இதில் நம்ம யூஸ் பண்ணி ஒரு ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு 1 மந்த்துக்குள்ள ஒரு பர்டிகுலரான ஒரு ஸ்கிரிப்டில் நீங்கள் எடுத்து அதை நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் தெரியும். அதுக்கப்புறமா நீங்கள் அதில் நல்லா ஒரு பழக்கம் உங்களுக்கு வந்ததுக்கு பின்னாடி அதில் உங்களுக்கு பெனிஃபிட் தெரிஞ்சால் நீங்கள் ரியல் ட்ரேட் எடுத்து யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.